கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக கிறிஸ்து இயேசு நிமித்தமாய் நான் வாழ்த்துகிறேன். கடந்து போன 9 மாதங்களை கர்த்தர் கிருபையாக நடத்தி வந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த 10வது மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாய் தேவன் கொடுத்த மகத்தான கிருபைகளுக்காய் அவர்களுக்கு நம் சோஸ்திரங்களையும் நன்றிகளையும் துதி எடுப்போம். தேவன் தாமே கிருபையாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற வாக்குத்தத்தை பற்றிக்கொள்ளும்படியாக தேவ வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவர் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. முதலாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதை என்பதை கர்த்தர் திட்டவட்டமாக தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாக வேதத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படியே நேரிட்டாலும் அது இடங்கொடாமல் சோதனைக்கு தாங்கத்தக்கதாக தப்புவிக்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் பலனையும் கிருபையும் ஆண்டவர் தருவார் என்பதற்கு சான்றாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் முழுவதும் கொடுக்கிறார். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, பலவிதமான சோதனைகளால் அலைப்பட்டு பலவிதமான சூழ்நிலைகள், இன்னல்கள், இடையூறுகள், பலவிதமான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், சோதனைகளாக பெருகி கொண்டிருந்தாலும், ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் சோதிக்கிற சாத்தான் உங்களை மன்னி சோதித்தாலும், சோதனைக்குள்ளாக விழுந்து போகிறோம் என்று நினைக்கிற குடும்பங்களாய், பிள்ளைகளாய், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களாய் இருப்பீர் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு ஒன்று நேரிடாது. அது மாத்திரமல்ல, அப்படியே கிட்டி வந்தாலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார், ஒரு சில காரியங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அதுவும் விசேஷமாக சோதனையோடு கூட தாங்கிக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் வழி கொடுக்கிறார் என்பதை நிச்சயமாக தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். முதலாவது உதாரணமாக நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பினுடைய தன் சொந்த சகோதரர்களே யோசேப்பை தன் சகோதரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பை உடுத்துக் கொண்டிருந்த அந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவர் என்ன செய்யறாங்கன்னா எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஆண்டவர் விசேஷமாக யோசேப்பை குழிக்குள் போடுவதற்கு சோதனைக்குள் அனுமதித்தார். பலவிதமான இன்னல்கள் இருந்த போதிலும் கூட அந்த இன்னல்கள் மத்தியில் தன் சொந்த சகோதரர்களே அவனை குழியில் தூக்கி போடுறாங்க. போட்டாலும் தேவன் அந்த குழிக்குள் போடுவதற்கு அவனை அனுமதித்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த குழியில் இருக்காதபடிக்கு அவனை எடுத்து இஸ்ரவேல் கையில விற்று போடும்படியாக அதே சகோதரனாகிய யூதாவினிடமாக பேசி, யூதா சொல்லுகிறான், நம்முடைய சகோதரனுடைய இரத்தப்பழி நம்ம மேல் லாபமா என்று கேட்டுவிட்டா சொல்றான், வேண்டாம் வேண்டாம், இவனை எடுத்து நம்ம என்ன செய்யறோம், இந்த வழிபோக்கனா இருக்கிற அந்த இஸ்மாயிலிடத்தில் விற்று போடுவோம் என்று சொல்லி அவர்கள் விற்று போடுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் வேதத்தில் வாசிக்க முடியும். இது உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, அவனை அந்த இஸ்மாயிலுக்கு விற்று போடவும் வாருங்கள், நாம் நம் கையில் அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய மாமிசமாக இருக்கிறானே என்று சொல்லி அவனை சகோதரத்திற்கு இணங்கி அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டு உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க, ஒரு சில காரியங்களை அனுபவித்தாலும் அந்த அனுபவத்தின் கூட ஆண்டு சொல்லுகிறார், அது தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. அவன் சோதிக்கப்பட்ட போதிலும் கூட, அவனுடைய எல்லா விதமான காரியங்கள் இருந்த போதிலும் கூட அது தாங்கிக் கொள்ளும்படியாய் தப்பித்துக் கொள்ளும்படியாய் வழியை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. 2வது உதாரணமாக வேதம் உங்களுக்கும் எனக்கும்
யோபுனுடைய சரித்திரத்தை சொல்லுகிறதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். யோபு தேவனுக்கு உண்மை உத்தமனாய் இருந்தான் என்பதை வாசிக்கிறோம். சாத்தான் அவனை சோதிக்கும்படியாக அவனிடத்தில் அனுமதி கேட்டான் என்று பார்க்கிறோம். சாத்தான் அவனுக்கு வெள்ளாவது நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை வேலை கட்டியிருக்கிறீர், அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறீர், நீர் அவனை தொடுவீரானால் அவன் நிச்சயமாக உண்மை விட்டு விலகுவான் என்று சொல்லி சவால்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த சவால்கள் மத்தியிலும் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற ஒரு சேலஞ்சை, ஒரு சவாலை இங்கு பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற ஒரு மெய்யான வாக்கு, இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் தேவனாகிய கர்த்தரை ஒரு பாவம் செய்யாதபடிக்கு அவன் உண்மை உத்தமமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனைகள் வந்த போதிலும் கூட, வேதனைகள் வந்த போதிலும் கூட, மனைவி மறுதளித்த போதிலும் கூட, எல்லா விதமான பொருள்களையும் செல்வாக்குகளும் இல்லாத போதிலும் கூட, எல்லா சோதனைகள் வந்த போதிலும் கூட தாங்கிக் கொள்ளவும் தப்பித்துக் கொள்ளவும் தேவன் அவனுக்கு வழிவகுத்தான் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. ஆம் தகப்பு தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, யோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறது, சோதனைகள் வந்த போதிலும், இக்கட்டுகள் வந்த போதிலும் கூட, மனைவிகளுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வந்த போதிலும் கூட, எல்லாவற்றையும் அவன் தாங்கிக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் போதுமான வழிகளை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் எழுந்து போனதை காட்டு இரட்டத்தையான ஆசீர்வாதங்களை அவனை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு ஒன்று நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சோதிக்கப்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்படும் பொழுது ஆனாலும் நீங்கள் நான் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளை அவர் ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு எனக்கு நிச்சயமாக யோபின் மூலமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது காரியமாக தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருக்கிறான். ராஜாவினுடைய அடுத்தபடியான ஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறான். சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. எப்படி ஆகிலும் ராஜாவை தவிர வேறு யாரும் தரிசிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது என்று சொல்லி, ஆனாலும் சட்டங்களை ஏற்றின போதிலும் கூட தானியேல் யாருக்கு பயப்படாமல் தேவனை விண்ணப்பத்தையும் அவன் ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் நான் மறைந்திருக்கிறோம். வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. அதே 6ஆம் அதிகாரம் 16 வசனத்தை சொல்லுது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆம், தேவனுக்கு அருமையான சட்டத்திட்டங்கள் ஏற்றப்பட்டதில் கூட, சோதனைகள் வந்த போதிலும் கூட, இதோ சிங்கக்கபியிலே தூக்கி போடும்படியாக ஆண்டவர் அனுமதித்தார் என்பதை நீங்கள் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையில எல்லா சோதனை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல யோசேப்பின் வாழ்க்கையில எல்லா சோதனையை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, தானியேல் சிங்க கெபியில இருக்கிறான். அவனை சிங்கத்து கெபியில் தூக்கி போடும்படியாய் ஆண்டவர் அனுமதிக்கிறார். வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, ராஜாவின் கெபி கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்திற்கு தப்புவிக்க வல்லராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதுவோவென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொன்னால் ஆண்டவர் அனுமதித்தார். ஆனாலும் சிங்கங்கள் அவனை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாசங்களே, சில காரியங்கள் வருவதற்கு ஆண்டவர் அனுமதித்து கொடுத்தாலும் அந்த அனுமதிக்கு மேலாக எந்த ஒரு எல்லையும் தாண்டாதபடிக்கு அவைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை என்பதை நிச்சயமாக வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறது. அப்படியே அனுமதித்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் தப்பிக்கொள்வதற்கும் ஆண்டவர் வழிவகுத்து கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த 3 உதாரணங்கள் உங்களுக்கும் எனக்கும் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நேரடி சோதனையாக இருந்தாலும் சரி, என்ன விதமாக இன்னல்கள் வந்தாலும் சரி, இடையூறுகள் வந்தாலும் சரி, உங்களுடைய நீதிக்கேடுகளுக்கான பலவிதமான காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் உண்மை உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, நேர்மையாக நிற்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அல்லது வேலை ஸ்தலங்களில், குடும்ப ஸ்தலங்களில், வேறு இடத்துலங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், ஒருவேளை ஆண்டவர் அது சோதனைக்குள்ளாக போர்வதற்கு அனுமதித்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் வழிவகுத்து கொடுப்பதற்கும் ஆண்டவர் நிச்சயமாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, யோசேப்பை சந்தித்து அனுமதித்து அந்த குழியிலிருந்து மீண்டுமாக எடுத்து அவனை எகிப்து தேசத்தில் கொண்டு போவதற்கு ஆண்டவர் அனுமதித்தது போல குழிக்குள் போடுவதற்கு அனுமதித்தார். ஆனால் மீண்டுமாக அவனை
தேவன் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். யோபின் வாழ்க்கையும் அப்படியாக இருந்தது. சோதனைகள் வந்தது, அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் எல்லா காரியங்களுக்குமாக ஜீவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவனை அனுமதிக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தானியேல் சிங்க கபியில போடப்பட்டான். ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் அனுமதித்த ஒரு காரியம் இருக்கிறது, அனுமதிக்காத காரியங்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது. தேவன் கர்மையில விசுவாசப்பிள்ளை, சோதனைக்குள் வந்தாலும் நீங்கள் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு எனக்கு மகிமையான காரியங்களை செய்வார் என்பது நிச்சயமாக. தேவன் உங்களுக்கு எனக்கு சத்தியமாக இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவாராக. ஒரு விசை தரங்களை தாழ்த்தி கண்முடி பிரார்த்தனை செய்து இந்த வாக்குத்தத்தை பற்றிக்கொள்வோம். என் தேவனே, மீண்டுமாக எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த பாவ உலகத்தில் வாழுகிற நாங்கள் பலவிதமான இன்னல்கள் மூலமாக அலக்களிக்கப்படுகிறோம். பலவிதமான சோதனைகள் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. ஆனாலும் தேவனே, இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் சோதிக்கப்படுகிற சமயங்களிலே உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய், ஆண்டவரே, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சாத்தான் அலைந்து திறந்து யாரை விழுங்கலாம் என்று சொல்லி இருக்கிற சமயங்களிலே ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடி, ஒருவேளை விழுந்து போவதற்கு நீர் அனுமதி கொடுத்தாலும் அதிலிருந்து எழுந்து உம்மை துதிக்கவும் உம்மை போற்றும் கர்த்தாவே, கிருபையாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும் தகப்பனே. இது 9 மாதங்கள் நடத்தின தொடர்ச்சியான ஆண்டவரை இன்னும் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு சித்தமானால் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபைகள் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை எங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Have a blessed day. Have a blessed month. God bless you.